15th question. For 3 consecutive months, a person deposits some amount of money on the first of each month in small saving fund. These 3 successive amounts in the deposit, the total of which is rupees 65, form and geometric progression அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If the two extreme amounts multiplied each by 3 and the mean by 5, the products form an AP. Find the amount in the first and second deposit. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு ஜிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ வந்து டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஜிபி அப்படின்னா அந்த 3 நம்பர் என்னன்னு வைப்போம். ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு கேட்கலாம். ஒன்று வந்து A டிவைடட் பை ஆர் ஏஆர் அப்படின்னு கேட்கலாம் ஜிபியாக இருந்துச்சுன்னா. இல்லைனா வந்து எப்படி பண்ணலான்னா ஏஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு வைக்கலாம். நம்ம இதை தான் வந்து இந்த தடவை சூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனை பாருங்கள். The total of these 3 successive amounts in the deposit, total of which form அப்படின்ட்டு ஜிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 65 கிடைக்கும். ஸோ A + AR + AR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 65 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the two extreme amounts be multiplied by 3 and the mean by 5, the products form an AP அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற அமௌண்ட்டும் இங்கே இருக்கிற அமௌண்ட்டும், மீன்னா இந்த அமௌண்ட்டு. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட்ஸை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா A × 3 அப்படின்ட்டு வரும். அப்புறம் AR ஸ்கொயர் × 3 அப்படின்ட்டு வரும். அப்புறம் மீன்னா நடுவில் இருக்கிற நம்பர், மீனை வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா AR × 5 அப்படின்ட்டு வரும். ஸோ 3A 5AR 3AR ஸ்கொயர் அப்படின்ட்டு வருமா. இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஏபியில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபியில் இருந்தது அப்படின்னா எப்போதுமே வந்து B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC அப்படின்ட்டு வரும்ல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏபியில் இருக்குன்னா ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணோன்னா ஈக்குவலாக வரும். புரியுதா? ஏபியில் இருக்குன்னா இதையும் சப்ராக்ட் பண்ணால் இதையும் சப்ராக்ட் பண்ணால் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஸோ 5AR - 3A இஸ் ஈக்குவல் டு இதையும் சப்ராக்ட் பண்ணு 3AR ஸ்கொயர் - 5AR அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 5AR இருக்குது, இங்கே 5AR இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆட் ஆயிரும். ஸோ 10AR - 3A இஸ் ஈக்குவல் டு 3AR ஸ்கொயர். இப்போ வந்து இது எல்லாத்துலேயும் A இருக்கிறதுனால டிவைட் பை A அப்படின்ட்டு பண்ணலாம். ஸோ 10R - 3 இஸ் ஈக்குவல் டு 3R ஸ்கொயர் அப்படின்ட்டு வருமா. ஸோ 3R ஸ்கொயர் - 10R + 3 இஸ் ஈக்குவல் டு 0ன்ட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஸோ 3R - 1 R - 3ன்னு போடலாம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 1/3, R இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு வரும். ஸோ R வந்து 1/3 இருந்தது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் வந்ததில் இதுதான் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். A + AR + AR ஸ்கொயரில் R வந்து 1/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ A + ARக்கு பதிலாக A × 1/3 ப்ளஸ் AR ஸ்கொயருக்கு பதிலாக A × 1/3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 65. அப்படின்னா A + A/3 + A/9 இஸ் ஈக்குவல் டு 65. இப்போ எல்சிஎம் எடுக்கணுமா. ஸோ டிவைடட் பை 9, 9A + 3A + A இஸ் ஈக்குவல் டு 65. இப்போ இந்த 9 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 13A இஸ் ஈக்குவல் டு 9 × 65 வந்து 585. அப்படின்னா A வந்து என்ன வரும்னா A வந்து 45ன்னு வரும். அப்போ AR வந்து என்னென்னா AR வந்து 15. 45 × R வந்து எவ்வளோ 1/3. ஸோ AR இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சினாரியோவில் வந்து R வந்து இன்னொரு ஒரு வேல்யூ வந்துச்சுல, R வந்து 3ன்னு வந்ததில்ல, அந்த வேல்யூ வந்து இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். R இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா A + AR வந்து என்னது A × 3 ப்ளஸ் AR ஸ்கொயர் வந்து என்னது A × 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 65. அப்படின்னா A + 3A + 3 3s are 9, 9A இஸ் ஈக்குவல் டு 65. அப்போ 9 + 3 + 1 வந்து 13. 13A இஸ் ஈக்குவல் டு 65. A இஸ் ஈக்குவல் டு 65/13, A இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு வரும். ஸோ AR இஸ் ஈக்குவல் டு 5 × R வந்து 3 இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ AR வந்து 15. ஸோ ஃபர்ஸ்ட் டெபாசிட் வந்து ரெண்டு டெபாசிட் 5 and 15 இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டெபாசிட் 45 and 15 இருக்கும். அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெபாசிட்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.